Hello everybody. இன்னைக்கு Fundamentals of Electric Circuits by Alexander and Sedicus 5th editionல 4th chapterல உள்ள review questions பார்த்துட்டு இருக்கோம். So இதுல 4.7 and 4.8 இந்த ரெண்டு கொஸ்டினும் ஒரே இதுல நம்ம பார்க்க போறோம். 4.7ல என்ன கேட்டிருக்காங்க? The Norton resistance RN is exactly equal to the Thevenin resistance RTH. True or false? True. இதுதான். ஸோ ரெண்டுமே சேம் தான். அண்ட் தென் 4.8 எடுத்துட்டோம்னா விச் பேர் ஆஃப் த சர்க்கியூட்ஸ் இன் ஃபிகர் இட் இஸ் இந்த 4.6 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எந்த இது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பி ஆப்ஷன், ஏல பி அண்ட் டி, அப்புறம் ஏஎன்சி, சிஎன்டி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இது எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சப்போஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு இருக்குது in series with the resistance. இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. இது வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுவும் இதுக்கு ஈக்குவலண்டா என்ன நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி போடணும் அரகட். ஓகே, இது in parallel with the resistance. இந்த ரெண்டு ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ கரண்ட் சோர்ஸ் வந்து IS, அப்புறம் வந்து இது ரெசிஸ்டன்ஸ் in parallel. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பட் இதுக்கு ஆக்சுவலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தெவெனின்ஸ் அண்ட் நார்டன்ல பார்த்தோம் அப்படின்னா RTH தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் த சேம் அஸ் நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுல எந்த சேஞ்ச் கிடையாது, சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் நார்டனுக்கும் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ இங்க இந்த சர்க்யூட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொடுத்துருக்க சர்க்யூட்ல இதுல ஒரு 5 ஓம் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 5 ஓம் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 5 ஓம், எல்லாத்துலயுமே ஆப்ஷன்ல 5 ஓம் தான் இருக்குது. அப்போ 5 ஓம் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இனி வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா VTH அப்படிங்கிறது எதா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுல 20 வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வோல்ட்ஸ் VTH ஆயிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா IN கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா VTH டிவைடட் பை RTH. ஸோ அப்படின்னா 20 டிவைடட் பை 5, தட் மீன்ஸ் 4 ஆம்ப்ஸ். ஸோ இப்போ இந்த 4 ஆம்ப்ஸ் வச்சு 5 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருந்ததுன்னா அது நமக்கு ஈக்குவலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் ஈக்குவலண்ட் தான். நீங்க அப்படி இது பண்ணும்போது சில சமயம் இந்த ஆரோ ஹெட் கரெக்டா இருக்காங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பேரலல் காம்பினேஷன் இது ரெண்டுல இருக்குது. இதுலயே பேரலல் காம்பினேஷனா வோல்டேஜ் சோர்ஸே கொடுத்துருக்காங்க, அது நமக்கு இல்லை. இது வந்து சீரிஸ்ல வந்துருச்சு, அதனால இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. ஆரோ ஹெட்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் நெகட்டிவ் பொலாரிட்டி டு பாசிட்டிவ் பொலாரிட்டி அது போகிற மாதிரி நமக்கு ஆரோ ஹெட் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இந்த ஃபார்மேட்ல இது இருக்கிறதுனால A ஆப்ஷன் அண்ட் C ஆப்ஷன் ஆர் த சேம். சரியா, அது ரெண்டும் ஈக்குவலண்ட். அப்போ நமக்கு எந்த இது வருது அப்படின்னா C. ஓகே, தேங்க்யூ.